இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது கோலியாத்தை மேற்கொண்டு ஜெயித்த நிகழ்வை நம்ம இப்போ வாசிச்சிருக்கோம். அந்த நேரத்தில் தாவீது கோலியாத்தை ஒரு முறை கூட இவன் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருக்கிறான், இவன் எவ்வளவு பெரிய ராட்சசன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. அவன் கூப்பிடவும் இல்லை. மற்றவங்க அவனை அப்படி அழைத்தார்கள். இவ்வளவு பெரிய ராட்சசன் பலசாலின்னு சொல்லி தான் அவங்க எல்லாம் பயந்து அவன்கிட்ட போகிறதுக்கு பயந்தாங்க. ஆனால் தாவீதோட இருதயத்தில் அப்படி ஒரு எண்ணம் இல்லை. மாறாக எதிரி எவ்வளவு பெரிய பலசாலின்னு தாவீது பேசிகிட்டு இருக்காம அவன் அப்படியே அதற்கு நேர் எதிராக ஒன்றை செய்தான். அது என்ன அப்படின்னா, கோலியாத்தை விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் அப்படின்னு அழைச்சான். அதாவது தேவனுடைய உடன்படிக்கையில் இணைக்கப்படாத சாதாரண ஒரு மனுஷனாக தான் கோலியாத்தை தாவீது பார்த்தான். கோலியாத்து யார், அவனுடைய பின்னணி என்ன, அவன் எவ்வளவு பெரிய பலசாலி, எவ்வளவு வல்லமை உடையவன், அவனுடைய யுத்த அனுபவம் என்ன, அவன் என்னென்ன போர் கருவிகள் வச்சிருக்கிறான், இதெல்லாம் தாவீது எண்ணி பார்க்கல. சரி, பார்க்குறதுக்கு எவ்வளவு பெரிய ராட்சசனாக இருக்கான், இவன்கிட்ட போனால் நம்ம ஜெயிக்க முடியுமா, இவன் ஒரு அடி அடித்தா நம்ம தாங்குவோமா, இப்படியும் அவன் நினச்சி பார்க்கல. தாவீது அதையெல்லாம் தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சான். அவன் கோலியாத்தை ஜெயமாய் மேற்கொண்டான். அவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் அப்படின்னு சொன்னபோது அதில் என்ன அர்த்தம் இருந்தது அப்படின்னா, கோலியாத்துக்கு தேவனோடு எந்த உடன்படிக்கையும் இல்லை, எந்த உறவும் அர்ப்பணிப்பும் இல்லை. இதை வேறு வார்த்தையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தாவீதுடைய வாழ்க்கையில் தேவ தயவு இருக்குது, ஆனால் இந்த கோலியாத்தோட வாழ்க்கையில் தேவ தயவு அப்படிங்கிறது இல்லை. தேவனுடைய தயவு தான் எதிரிகளை நம்ம ஜெயித்து மேற்கொள்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறதுங்கிறத தாவீது அறிஞ்சிருந்தான். அதனால தான் எதிரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும், நம்மோடு இருக்கிற தேவ தயவு அதை விட பெருசு. அந்த எதிரிகளை ஈஸியாக வீழ்த்தி நம்ம ஜெயம் எடுக்கலாம் அப்படிங்கிறத தாவீது அறிந்திருந்தான். ஆகையால் தான் கோலியாத்தை நோக்கி ஓடிய போது அவன் இவ்வாறு சொன்னான், இந்த நாளில் நான் உன்னை ஜெயம் கொள்வேன், உன் தலையை ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரமாக கொடுப்பேன் அப்படின்னு ஆணித்தரமான நம்பிக்கையோடு தாவீது சொல்கிறான். இந்த தாவீது ஒரு வாலிபன், அவன் சிறிய உருவமுடையவன். ஆனால் கோலியாத்தோ பெரிய ராட்சசன். இராணுவ அனுபவம் என்பது தாவீதிடம் இல்லவே இல்லை. ஆனாலும் அத்தனை ஆயுதங்களும் அணிந்திருந்த ஒரு யுத்த வீரனாகிய கோலியாத்தை தாவீது தைரியமாக எதிர்கொண்டு ஜெயித்தான். இது எப்படி சாத்தியமாச்சுது? காரணம், தாவீது ஒரு கோட்பாட்டை நன்றாக அறிந்து வச்சிருந்தான். தாவீது அதனால தான் இப்படி சொன்னான், என் எதிரிகள் என்னை மேற்கொண்டு ஜெயிக்காதபடி தேவ தயவு ஒரு கேடயமாக இருந்து என்னை பாதுகாக்கும் அப்படின்னு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை அறிஞ்சு வச்சுருக்கீங்களா? ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு அப்பா நீங்கள் கொடுத்த வசனத்திற்கு நன்றியப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றுங்க ஏசப்பா. இன்றைய வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா 100 மடங்கு பலன் கொடுக்குறமைக்காய் நன்றியப்பா. ஜீவன் உள்ள வார்த்தைகளை அப்பா நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் மேல் அன்பு கொண்டு அவர்களை நீங்கள் ஜெயம் கொள்ள வைக்கிறீங்கப்பா. அதுக்காக நன்றி. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பலசாலியான எதிரிகளையும் வீழ்த்துறதுக்கான தேவ தயவு இந்த பிள்ளைகளோடு இருக்குதுப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆமென். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எதிராக வருகிற ஒவ்வொரு பிரச்சனையையும் போராட்டத்தையும் மேற்கொள்ளும்படி அப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளை பலப்படுத்துகிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை எதிர்கொள்கிற ஒவ்வொரு தடையை காட்டிலும் நீர் பெரியவர் என்று இப்பொழுது நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா.
ஆமென். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் வெற்றியை முன்குறித்திருக்கீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. தாவீது ஒரு வாலிபன், அவனுக்கு எதிராக நின்ற இந்த கோலியாத்து பெரிய ராட்சசை. அதெல்லாம் விட இந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுறாங்க. யாருமே அவன் பக்கத்தில் போகலை. ராஜாவே பயந்து நிற்கிறாங்க. போர் வீரர்கள் அத்தனை பேரும் பயப்படுறாங்க. யாருமே போக முடியாத அளவுக்கு அவனுடைய உருவம் கொடூரமாக இருக்குது, பார்க்க பயங்கரமாக இருக்குது. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது இதெல்லாம் உண்மை நடந்துட்டுருக்குது. ஆனால் அதை பார்த்துட்ருக்கும்போதே தாவீது கண்ணில் பார்க்க முடியாத தேவ தயவை பெருசாக நினைக்கிறான். அவன் தேவனுடைய தயவு தாவீது மேலே இருக்கிறது, ஆனால் கோலியாத்து மேலே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஒரு சிறிய கல்னால் கோலியாத்தை வெற்றி பெறான். ஒரு சிறிய கல்லுனால் கோலியாத்தை ஈஸியாக தோற்கடிச்சிட்றான். இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன் இப்போ கூட நீங்கள் கண்ணீரோடு இந்த ஜெபத்தை செய்துட்ருக்கலாம். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை நீங்கள் யோசிக்கும்போது அது ரொம்ப பெரிய ராட்சச மாதிரி இருக்கும். நம்மளால் பக்கத்தில் போய் அதை சரி பண்ணவே முடியாதுங்கிற சூழ்நிலை, யாருமே வந்து உதவ முடியாத ஒரு சூழ்நிலை. எப்படிடா நம்ம இதிலேருந்து வெளியில் வருவோம்? நம்ம இவ்வளவு பெரிய பிரச்சனையிலேருந்து யார் காப்பாற்றுவாங்க? இதிலிருந்து நாம் வெளியில் வந்தால் தானே நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். இவ்வளவு பெரிய பிரச்சனையா? ஐயோ, நான் எம்மாத்திரம், என்னுடைய பலன் ரொம்ப குறைவாக இருக்குதே, நான் எப்படி இதை சரி செய்ய போகுதேன்? இவ்வளவு பெரிய நோயிலிருந்து நான் எப்படி விடுதலை பெற போகிறேன்? இவ்வளவு பெரிய கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன்? என் சம்பளம் ரொம்ப கம்மியாச்சே, இதில் நான் அன்றாட செலவுக்கே எனக்கு இல்லை, மாதம் மாதம் கடன் வாங்குற மாதிரி இருக்குது, இதில் இவ்வளவு பெரிய கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன்? இதெல்லாம் தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அவ்வளவு பெரிய ராட்சச மாதிரி உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த பிரச்சனையை உங்கள் கூட தேவ தயவு இருக்கும்போது ஒரே செகண்டில் சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கை, விசுவாசத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நீங்கள் அதை அறிக்கை செய்யணும். உங்கள் முன்னாடி எது உங்களை பூதாகரமாக பயமுறுத்துதோ, எதை நினச்சா உங்களால் நைட்டு தூங்க முடியலையோ, எதை நினச்சா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியலையோ, அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள், நீ இவ்வளவு பெருசாக இருந்தாலும் என் கூட இருக்கக்கூடிய தேவ தயவு உன்னை விட பெருசு. அதனால் உன்னை ஈஸியாக நான் வெற்றி கொள்வேன், உன்னை தோற்கடிப்பேன், உன்னை ஈஸியாக நான் தோற்கடிச்சிருவேன். எப்போதுமே நான் வெற்றியோடு தான் இருப்பேன். ஏன்னா தேவன் என்னை குறித்து வெற்றியை மட்டும்தான் முன்குறித்து வைத்திருக்கிறாரு. அவர் எனக்கு வெற்றியை மட்டும்தான் திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு. எனக்காக அவர் யுத்தம் செய்யும் போகுது எந்த ஒரு பிரச்சனையும் என்ன மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அந்த பிரச்சனையை எதிர்த்து நீங்கள் நில்லுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய சுயபலத்தில் இல்லை, தேவனுடைய தயவு உங்களோடு இருக்குது. அவருடைய சத்துவத்தையும் பலனையும் உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போது நீங்கள் அந்த பிரச்சனையை விட பெரியவங்களாயிடுறீங்க. வெகு சுலபத்தில் உங்களால் அந்த பிரச்சனையை தோற்கடிக்க முடியும். உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனை எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனை இப்போது உங்களை விட்டு அகன்று போகுது. ஆமேன். அந்த பிரச்சனை இவ்வளவு நாள் அவங்கள கஷ்டப்படுத்துச்சு, ஆனால் இனி அந்த பிரச்சனை உங்ககிட்ட வர முடியாது. நீங்கள் அதை தோற்கடிச்சிட்டிங்க. அதனுடைய தலையை கொய்து பறவைகளுக்கு சாப்பிட கொடுத்துட்டீங்க. இனி அந்த பிரச்சனை தலையில்லா முண்டம். அதனால் உங்ககிட்ட வாழாட்ட முடியாது. அந்த பிரச்சனை இனி உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு மனுஷனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. தேவ தயவு உங்களோடு இருக்குது. தேவன் உங்களோடு இருக்கிறாரு. நீங்கள் எப்பொழுதும் இனி சந்தோஷமாக மாத்திரம்தான் இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றியை மட்டும்தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஆமேன். உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனை இனி இல்லை. ஆமேன். உங்கள் வாயினால் அதை நீங்கள் திரும்ப திரும்ப அறிக்கை செய்யுங்க. தேவன் உங்கள் கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. ஆமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவ தயவை இப்பொழுது பார்க்கணும் ஏசப்பா.
தேவ தயவு எவ்வளவு பெரிய விஷயங்கிறது இந்த பிள்ளைகள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளணும்ப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அமேன். இம்மட்டும் இந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி வந்த இந்த பிரச்சனையை அப்பா உம்முடைய செல்ல பிள்ளைகளிடமிருந்து இன்றைக்கு நீங்கள் நீக்கி போடுறீங்க ஏசப்பா. ஆமேன். அதனால தான்ப்பா இன்றைக்கு இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்க வைத்திருக்கீங்க, இந்த வார்த்தையை தியானிக்க வைத்திருக்கீங்கப்பா, இந்த ஜெபத்தை என் கூட பண்ண வச்சுருக்கீங்கப்பா. நீங்கள் திட்டமிட்டுட்டீங்க இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலையை வெற்றியை நீங்கள் கொடுக்குறீங்கிறத திட்டமிட்டுட்டீங்கப்பா. அதுக்காக நன்றி. இன்று இரவு இந்த பிள்ளைகள் இதே சமாதானத்தோடு தூங்கணும்ப்பா. வீட்டை சுற்றி ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.